வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மிக்ஸ்டு கண்டென்ட் போடலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் போடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டவுட்ஸ் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம். இப்போ புதிய யூடியூபர் நீங்கள் மிக்ஸ்டு கண்டென்ட் கண்டிப்பாக போடலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிளாகு, டெக்கு, காமெடி, டிப்ஸு, ஃபெஸ்டிவல் எக்ஸட்ரா இது எல்லாமே போடலாம். ஆனால் முக்கியமான சில 3 பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஐடென்டிட்டி. இந்த சேனல் ஐடென்டிட்டியில் என்ன நான் சொல்கிறேன்னா, வியூவர்ஸ் வந்து உங்கள் சேனலுக்கு எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ரேண்டமாக வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் குழம்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாக் போடுறீங்கன்னா இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா சப்னிச் நிறையவே இருக்குது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெக் சேனலில் ஒரு வீடியோ போடுறீங்க. இப்போ நான் வந்து டெக்கில் வீடியோ போடுறேன்னா இப்போ இதில் குக்கிங் போட்டால் என்னுடைய ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. என்னுடைய ஆடியன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் சப்ஸ்கிரைபர் ஏதோ டவுட் கேட்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோ போய் காமிச்சதுன்னா ஸோ இவங்க இன்னும் புதுசாக போட்டிருக்காங்க, நமக்கு தேவையான டிப்ஸு இவங்க கிட்ட இல்லை அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரேண்டமாக போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் வரும்பொழுது உங்கள் நீச்சை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லா கண்டென்ட்டையும் போட்டு உங்களுக்கு எது அதிகமாக போகுதோ அதுதான் உங்களுடைய கேட்டகரி நீச். அதுக்கப்புறம் அதன் மூலம் வர ஆடியன்ஸை வச்சு அவங்க கூட நீங்கள் இங்கே பேசி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போடுங்க. ஸோ எல்லாமே போட்டு பாருங்கள், உங்களுக்கு எது வர்த்தபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அல்காரிதம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்காரிதமும் இப்படி தான் வேலை செய்யும். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு உங்களுடைய வீடியோவை எடுத்து போய் காட்டும். ஃபர்ஸ்ட் டெக்கு போட்டிங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு காட்டும். நல்ல அல்காரிதம் வேலை செய்யும். திரும்பவும் நீங்கள் அதே இடத்துல ஒரு குக்கிங் போட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு டெக் பீப்புள்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைபர்கிட்டையும் காட்டும், புதிய ஆடியன்ஸ்கிட்டையும் காட்டும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆடியன்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க. புதிய ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அவங்களும் வந்து ரேண்டமாக தான் டச் பண்ணுவாங்க. இப்போ அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கும்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆடியன்ஸே இதை பார்க்கலையே, இது எப்படி புதிய ஆடியன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மிக்சடு கண்டென்ட்டை போட்டு உங்களுக்கு எது வருதோ அதை நீங்கள் நீச்சாக எடுத்துக்கோங்க. இதுதான் அல்காரிதம் பேஸில் வந்து யூடியூப் சைடில் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து 3வது பாயிண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து உங்களை காமெடியாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க, டெக்கோ இல்லை குக்கிங்கோ போட்டால் அவங்க பார்க்க மாட்டாங்க, போர் அடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்பவுமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ கொடுங்க. அதை நீங்கள் பாப்புலர் வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இதுதான் மிக்சடு கண்டென்ட் போட்டால் வரும் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் சேஃபாக போடலாம். ஆரம்பத்தில் மிக்சடு கண்டென்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வியூஸ் அதிகமாக போதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். அதே உங்களுடைய கேட்டகரியாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சடு கண்டென்ட் போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நியூ யூடியூபர்ஸ்க்கு. ஸோ அதை நான் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் டெக், பிளாக், என்டர்டெயின்மெண்ட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது வந்து கேட்டகிரி, சரிங்களா? இதில் எது உங்களுடைய ஐடென்டிட்டின்னு நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மிக்சடு கண்டென்ட்டை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. உதாரணம், இப்போ டெக்கு தான் உங்களுடைய ஐடென்டிட்டி. ஒருவேளை நீங்கள் மிக்சடு கண்டென்ட் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது, சரிங்களா? இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 மாதத்துக்கான வீடியோ பிளானிங் எப்படி போடலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டெக்கு தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ டே 1, டே 3, டே 5 ஒரு வாரத்தில் 5 நாள் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. 7 நாள் அது தனி. ஸோ நீங்கள் ஃப்ரைடே, மண்டே டு ஃப்ரைடேன்னு பிரிச்சுக்கோங்க. மண்டே டெக் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அது நல்லா போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு விளாகு, உங்களுக்கு பிடிச்ச விளாகு போடுங்க. ஃபைனல் வந்து
5வது டே வந்து திருப்பி டெக் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் கன்சிடென்ஸாக பூஸ்ட் பண்ணும்போது யூடியூப் பிக்காக நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து போடணும். உங்களுடைய மெயின் கேட்டகரியை 2 டைம் 2 நாள் போடணும். உங்களுக்கு பிடிச்ச பிளாகை ஒரு நாள் போடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு வந்து உங்களுடைய மெயின் கேட்டகரியாக தான் இருக்கணும். சென்ட்ரு வந்து உங்களுடைய பிளாகாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டே போடும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடும். அதே மாதிரி அது ரீச் ஆகி யாராவது அதை பார்த்துட்டாங்கன்னா ப்ரௌசர் ஃபியூச்சர்ஸில் 3 நாள் தொடர்ந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அதுக்கடுத்து 3வது நாள் போட்டிங்கன்னா பிளாகாக இருந்தாலுமே ஆல்ரெடி 3 நாள் வந்து ப்ரௌசர் ஃபீச்சர்ஸில் இருக்கும் உங்களுடைய நாள் போட்ட வீடியோஸ். ஸோ அதனால் அதையும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, நீங்கள் புதுசாக போடுறதையும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா பேலன்ஸ்டாக ஆகிடும். ஸோ உங்களுடைய கேட்டகரியும் வந்து சர்ச்சில் வரும். நீங்கள் பிளாக் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ப்ரௌசர் ஃபீச்சரில் வரும். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும், பொறுமையாக கேளுங்க. ஸோ இதுவே வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4 1 மந்த் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்கள் சேனல் க்ரோவாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது யூனிஃபார்மாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே உங்களுடைய லோகோ இருக்கணும். மக்களுக்கு இது நீங்கள் போட்டாவே உங்கள் சேனல் தான் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். டெக்குக்கு தனியாக, பிளாகுக்கு தனியாக பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய மெயின் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். நெக்ஸ்ட்டு கன்சிடென்சி ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் மிக்சடு கண்டென்ட்டை நீங்கள் பிளான் பண்ணணும், சரிங்களா? உதாரணம், ரோஜா ரோஜா சாங் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா, அவங்க 26 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எஃபெக்டை இன்னைக்கு, அதாவது இந்த வருஷம்தான் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. அதுபோல் நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் போடணும். நான் சொன்ன கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எது பண்ணாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, இந்த உலகம் பார்க்கும். ஆனால் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் தான். இப்போ கனி, நான் வந்து டெக் சேனல் வச்சுருக்கேன். நான் ட்ரெண்ட் ஆகிற வரைக்கும் எனக்குன்னு ஒரு சேனல், அதில் வந்து நான் வந்து டெக்கை பற்றி மட்டும்தான் போடுவேன். ஸோ மக்கள் மனசில் டெக் சேனல் வச்சுருக்காங்க கனி அப்படின்ற ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வைரல் ஆச்சுன்னா நான் இதே சேனலை எது போட்டாலும் அவங்களுடைய தாட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் எது போட்டாலும் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தாட்டை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டவுட்டை கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிட்டைசேஷன் வரை நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. 2 ஸ்டெப் எரர், ஆட்சன்ஸ் வெரிஃபிகேஷன், பிளாட்ஃபார்ம் சப்மிட், இது போன்ற மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் நான் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 199 மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. 8946014557. இதுதான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் எப்படி போட்டால் வியூஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காப்பிரைட் இல்லாத இமேஜ் எங்கேருந்து எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ புதிய யூடியூபருக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு வந்து மானிட்டைசேஷன் ஆகியும் சில பிரச்சனை நிறைய இருக்கும். பேங்க்குக்கு வந்து பணம் வரலை, ஆட்சன்ஸ் ப்ராப்ளம், இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம சேனலில் தீர்வு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி மானிட்டைசேஷன் வாங்கினவங்க வீடியோ எல்லாம் நான் பஸ்கமலில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.